நம்ம மோல்தோர காலத்தில் பாட்டு பார்க்குறோம், பாட்டை கேட்கறது கவனம். ஒரு சில பாடல்கள் நம்ம காலில் வந்து உளுந்தே செலக்டிவ் மனசில் நிற்கும். மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைபிக ஹை ஆமின் தذكور ஜீரானின் பிதி சலமி ما سجد دمعا جرى من نقولة بدمي. உன் பேர் சொல்ல ஆசைதான் ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இது நாலஞ்சு பஸ்ஸில் நிறைய வருது, அதனால தெரியுது. இன்னொரு பாட்டு விட இன்ன பைத்தனந்த சாக்கினுஹு சாக்கினுஹு லைஸ முஹதாஜன் ஈல சூருஜி. அழகே பிரம்மனிடம் மனுகொடு, இதுலேயும் வரும். இப்போ உள்ள பாட்டு நம்ம கேட்கறதுல கேட்டா பிரம்மாவை எடுக்கலான்னு வைங்க, வேற வேலை இல்லை நம்மளுக்கு. இருக்கிற விஷயத்தை புரிய வைப்பதற்காக சொல்வது இது. எந்த பாடலில் வேண்டுமானாலும் பாடலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மௌலித் என்பது ஒரு கேளிக்கை, கூத்து, கும்மாளம், வணக்கம் அல்ல. மௌலித் என்பது நபிகள் பெருமானாரை போலக்கூடிய வாசகங்கள் அது இல்லவே இல்லை. சில வார்த்தைகள் இருக்கும், அத்துடன் விஷமத்தை சேர்த்து விட்டால் அது எப்படி போலா இருக்கும்? நான் கேட்கிறேன். அற்புதமான சர்பத் இருக்கு, சர்பத் சர்பத்தாக இருக்க வேண்டும், பிரியாணி பிரியாணியாக இருக்க வேண்டும். அந்த பிரியாணியை வச்சுட்டு ஓரத்தில் 4 கழுத வெட்டியை தூக்கி வச்சா பிரியாணி தானே கூட, அதான் நஜீஸ் பட்டுடுச்சே, நாட்டம் பட்டுடுச்சே. சர்பத்து லேசாக விஷம் கலக்கப்படுமானால் அது உயர்ந்த உணவுன்னு சொல்லக்கூடாது. எல்லாவற்றிலும் நல்லது கெட்டது இருப்பது போல கவிதையில் நல்லது கெட்டது இருக்கிறது. நபிகள் பெருமானாரை புகழ்வது இல்லை என்பது மட்டுமல்ல, நபிகள் பெருமானாருடைய கொள்கைக்கு முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்பதை பார்க்கலாம். நான் ஒரு அடியை சொன்னேன், முட்டாள்தனமான கருத்தை ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். மன் ரஆ வஜஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி ஹௌலுக ஸஃபில் முபாரக் விருதுனா யௌமன் நுஷூரி யா நபி. இதை வந்து கிளம்ப விட்டு அந்த காலத்தில் நீட்டி ஓதுவாங்க, மணிக்கணக்கில் ஓதுறதுக்கு இந்த மிட்டை தூக்குவாங்க. விடி மௌலித் என்றெல்லாம் ஓதுவார்கள். விடி மௌலித்னா என்ன? விடிய விடிய ஓதுறது. ஒரு மௌலிதை விடிய விடிய ஓத முடியுமா? ஓத முடியாது. அப்போ எப்படி ஓதுறது? ஓதுனதை மடக்கி 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 ஓதுனா விடியாயிடும். அதுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா தருவாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு மேட்ருக்கு வர்றேன். அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு ராசிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா தம்ஜீதினில் கஹார் சல்லு. இப்படியே ஓதி போவாங்க. இப்படி ஓதுனா 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மௌலிது. இந்த முடி மௌலிதுன்னு நல்ல கறி சோறு பிரியாணி இதெல்லாம் வச்சு 1000 ரூபா தருவாங்களே, அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு மௌலிதையை திருப்பி 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 படிக்கிறது. அல்லாஹு ஹாலிகுனா, அவ்வளோதான் வார்த்தை. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாலிகுனா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ராசிகுனா ஆஹா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் ஒரு பழைய பாட்டு உண்டு. இதில் எடுத்து அப்படியே 1/2 மணி நேரம் அதையே ஓதிட்டு வைங்க, ஒரு அடி முடியறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். இப்படி பல மணி நேரம் இழுத்து முழக்கி செய்வது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றதுக்கு அது வருது? வரல. புகழ்வது போல வார்த்தையை சொல்லி நபிகள் பெருமானார் சொன்ன கொள்கையை குளிதோடு புதைக்கக்கூடிய விஷம கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன மௌலிதில் இல்லைன்னு சொல்ல.